என்ன பிரசவம் பார்த்தது எங்க அண்ணன் தான். தம்பி விஜய் என்னையும் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அவர் RSS பிஜேபின்னா நான் RSS பிஜேபியா? அவன் என்னை கிறிஸ்தவன்பா, இஸ்லாமிய கைக்கூலிம்பா, கிறிஸ்தவ கைக்கூலிம்பா. ஒரு நாட்டில் எது சரியா சமமா இலவசமா இருந்திருக்கணும் அப்படின்னா அறிவை வளர்க்கும் கல்வியும், உயிரை காக்கும் மருத்துவமும், உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீரும் பொதுமையா இருந்து எல்லாருக்கும் சமமா சரியா தரமா கொடுத்துருக்கணும். இது கட்டணம் இல்லாத இந்த கல்வி மருத்துவம் அது கொடுக்கணும். அதுக்குதான் அரசு இதுக்கெல்லாம் வரி எடுத்துக்குது, அதை கொடுக்கணுங்கிறதான். மற்ற எல்லாமே நீங்க இப்ப இலவச மின்சாரம்னு வச்சுக்கிறீங்களேன். நான் என்ன பண்ணுவேன்னா, மின் கட்டண சுமை இல்லைன்னா அதை அந்த இரவு பூரா விளக்க எரிய முடியும். உங்களுக்கு அண்ணன் சொல்றது புரியுதா? இந்த பொறுப்பற்ற தனம் தானா வரும். அப்ப ஒரு கட்டணம்னு ஒண்ணு இருந்தா நான் குறைஞ்சது தேவையில்லாத தண்ட செலவு, காசு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு செலவழிக்கும் போது அதனால அருமை தெரியும். கவிப்பேரரசு வைரமுத்து சொல்றாரு, தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனாலயே இந்த மனுஷ பயல்களுக்கு அந்த மகத்துவம் தெரியல, மதிக்க மாட்டேங்கிறாங்க. என் காலுக்கு கீழே மிதிப்படுறதுனால இந்த பூமியின் அருமை தெரியலைங்கிற. அதனால நீங்க இலவசம்ங்கிறது எதுக்கு இருக்கணும்னு இருக்கு. மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், இதெல்லாம் இலவசம்னா இது ஒரு ரொம்ப அடிப்படை தேவை. இதை நிறைவேற்றிக் கொள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவனாலும் முடியும். அதுக்கான அந்த வருவாய் பெருக்கத்துக்கான வேலை வாய்ப்பு அதை அமைத்து கொடுக்க, நிரந்தர வருவாய்க்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் வளர்ச்சியை நோக்கிய பயணம். இப்ப நீங்க 950 கோடி கிட்ட மகளிர் உரிமை தொகைக்கு இழக்கிறீங்க. ஆனா செவிலியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி, இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தரப்படுத்தி, இந்த ஆசிரியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி சம்பளம் கொடுத்துட்டா எவ்வளவு செலவாயிருன்னு நினைக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு நோக்கம் அதுவல்ல. அந்த நேரத்துல மக்களை ஏதாவது ஒரு இனிப்பான செய்தியை சொல்லி இந்த கவர்ச்சி, இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்தி வாங்கிடணும்னு நினைக்கிறீங்க. அதை நான் ஏற்கல. தம்பி மோட்டர் பைக் கூட கொடுக்கட்டும், கார் கொடுக்கட்டும், வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கூட கொடுக்கட்டும், அந்த இடத்துக்கு நான் வரல. என்னுடைய கனவு அது இல்லை. அவனே தன் உழைப்புல காரு மோட்டர் பைக்கு வாங்கிக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்பு, வருவாய் பெருக்கத்தை உருவாக்கணுங்கிற கனவு தான் என்னோட. என்ன பிரசவம் பார்த்தது எங்க அண்ணன் தான். தம்பி விஜய் என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்துல இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான். புரியுதா தம்பி? நான் யாருன்னு நீங்க என்னட்டு தான் கேட்கணும். புரியுதா? தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருந்தார் என்று நினைத்தேன் அப்படிங்கிறாப்ல. காலங்காலமா அவர் என்னை போலி தமிழ் தேசியவாதின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. நாங்க கூட எங்களை போலி தமிழ் தேசியவாதிகள் என்று கூலி திராவிடர்கள் கூவி திரிகிறார்கள்னு பேசணும். விடுங்க தம்பி. அவர் RSS பிஜேபின்னா நான் RSS பிஜேபியா? அவன் என்னை கிறிஸ்தவன்பா, இஸ்லாமிய கைக்கூலிம்பா, கிறிஸ்தவ கைக்கூலிம்பா, அவன் இந்துக்களுக்கு எதிரிம்பா, நீ என்னை இந்து அந்த RSS கைக்கூலிம்பா. ஆனா ஒரு வயலும் 10 பைசா அது இல்ல. இந்த பொதுக்குழு நடத்த காசு இல்ல, திறன் நிதியில தட்டிக்கிட்டு இருக்கோம். எவனாவது கூலியை கொடுத்துட்டு பேசு. என்னப்பா கூலின்றது? அதை விடுங்க. அண்ணன் தானே பேசுறாரு, பேசிட்டு போறாரு. நல்லது, நன்றி, வணக்கம். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.